ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு நான் பசங்களுக்கு என்ன பண்ண போகிறேன்னா பாஸ்தா தான் பண்ணித்தர போகிறேன். பட் அதில் சின்ன ட்விஸ்ட் என்னென்னா நம்ம ஊர் ஸ்டைலில் பண்ணித்தரலான்னு சொல்லிட்டு நினச்சிருக்கேன். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் வேலையாக ஆனியன், அது கூட 2 பல் பூண்டு, கொஞ்சோண்டு ஜிஞ்சர் நல்லா ஃபைன் சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நாட்டு தக்காளி கூட க்ரீன் சில்லிஸ் ஆட் பண்ணி அதையும் நல்லா சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்கிட்ட இருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் நல்லா சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். நான் இது நம்ம ஊர் ஸ்டைல் பண்ணுறதுனால கெச்சப், டொமேட்டோ சாஸ்லாம் யூஸ் பண்ணாதனால தான் நாட்டு தக்காளி யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் நேச்சராகவே ஒரு புளிப்பு டேஸ்ட் கொடுக்குன்றதுனால. நம்ம பாஸ்தா எப்பயுமே முன்னாடி குக் பண்ணி வச்சுப்போம். நான் இன்றைக்கி குக்கரில் பண்ணுறேன்றதுனால அதை முன்னாடியே குக்லாம் பண்ணி வைக்கல. ஃபர்ஸ்ட் குக்கர் வச்சுட்டு கொஞ்சோண்டு பட்டரும் ஆயிலும் ஆட் பண்ணிவிட்டு அது காஞ்சிட்ட பிறகு நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோஸ், ஆனியன் எல்லாம் சால்ட்டு போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறம் சாப் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸையும் போட்டு நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ரெட் சில்லி பவுடர், கொஞ்சோண்டு சில்லி ஃப்ளேக்ஸ், பெப்பர், ஆரிகானோ எல்லாத்தையும் போட்டு நல்லா சாட்டே பண்ணிவிட்டேன். கொஞ்சோண்டு லைம் ஜூஸ் ஒரு புளிப்பு டேஸ்ட் கொடுக்கணுன்றதுக்காக அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாட்டே பண்ணிவிட்டு நான் வச்சுருக்க பாஸ்தாவையும் அது கூட ஆட் பண்ணிக்கிட்டேன். நான் இன்றைக்கி இதை குக்கரில் பண்ணுறதுனால அந்த பாஸ்தா முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். ஊற்றிட்ட பிறகு ஒன்ஸ் கொதி வந்துட்ட பிறகு 2 விசில் ஹை ஃப்ளேமும் 2 விசில் லோ ஃப்ளேமும் வச்சு எடுத்துட்டா நம்ம ஊர் டேஸ்ட்டில் பாஸ்தா ரெடி ஆகிடும்.